நினச்சேன். இப்போ பார்த்தா யாரையுமே காணோம். என்ன பண்ணலாம்? யாருமே இல்லாம என்ன பண்றது? நம்ம என்ன பண்ணலாம்? பேசாம நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். அவங்க வர வரைக்கும் வந்தா விளையாடலாம். சரி சீனு, வரட்டும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எதாவது விளையாடலாமான்னு யோசிக்கலாம். குமாரி, ஃபோன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க பாட்டு ஒன்று கேட்டியா? அதுவும் உன் பேரெல்லாம் வந்துட்டு இருக்கு. நீ கேட்டியா இல்லையா? என்னது, என்னோட பேரில் பாட்டா? இல்லையே, நான் ஃபோனவே பார்க்கல. அதுதான் எக்ஸாமாக இருந்ததில்ல, நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இனிதான் பார்க்கணும். அப்ப நீ அந்த பாட்டை கேட்கவே இல்லையா? நல்லா இருந்தது. ஆனா உன்னோட பேர்ல இருந்தது. அதை கேட்கும் போதெல்லாம் உன்னோட ஞாபகம் தான் வந்துச்சு. சரி, அது என்னதான் பாட்டுன்னு பாடி காட்டேன். அப்போ தானே நானும் தெரிஞ்சுக்க முடியும். நல்லா இருக்கா இல்லையான்னு நான் சொல்கிறேன், நீ பாடு. ஐயோ, அந்த பாட்டை பாட சொல்லுறாளே. நான் தெரியும் நினைச்சல கேட்டேன். நான் ஏதாவது பாடனா திட்டுவாளோ? என்ன பண்ணுறது? ஏன் இப்படி யோசிக்கிற? நீ தானே சொன்ன பாட்டு இருக்குன்னு, பாடு. அதை நான் கேட்கணும். ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாரும் வரலையே. வந்தா கூட விளையாட ஓடிடலாம். இதை மறந்து போயிடுவா. என்ன பண்ணுறது? சரி, பாடுவேன். கேளு எப்படி இருக்குன்னு. நீ ஏன் சொல்லு. நான் பாடினக்கப்புறம் என்னை திட்டக்கூடாது. இது என்னோட பாட்டு கிடையாது. நான் பார்த்தேன், அதை தான் உன்கிட்ட சொன்னேன். சரியா? நான் என்ன சொல்ல போகிறேன்? நீ ஃபோனில் பார்த்தது தானே பாட போகிறேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ பாடு, பார்க்கலாம். சரி, பாடுறேன். பணத்துக்காக என்ன மறந்து அவ கூட போனே. நான் பணக்காரே இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனே. நான் ஊர்ல இல்லாத போகாத நீ அவன் கூட போனே. நான் ஊருக்கு வந்து பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தே. சீ 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 குமாரி ஒரு சீ. சீ 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 குமாரி ஒரு சீ. என்ன செய்யணும்? நீ இப்படி பாடுற? எனக்கு இப்படி பாடுறது பிடிக்கல. அங்கே அப்படி பாடியிருந்தா கூட நீ நல்லா பாடியிருக்கலாம் என்னை பற்றி. ஐயோ இல்ல குமாரி, அப்படிதான் பாடி இருந்தது. நான் அதுதானே முன்னாடியே சொன்னேன். இந்த மாதிரி பாடினா நீ எதுவும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. நான் உன்னை என் ஃப்ரெண்டுன்னு நம்பி தானே பாட சொன்னேன். அவங்க அப்படி பாடியிருந்தாலும் நீ என்னை நல்லா பாடியிருக்கலாம். நீ இப்படி பண்ணிட்டியே, சீ. ஐயோ சாரி குமாரி, அழுகாத. நான் தெரியாம பாடிட்டேன், என்ன மன்னிச்சிரு. நான் போய் எங்கள் அம்மாட்ட சொல்ல போகிறேன் பாரு, நீ இப்படி பாடுனேன்னு சொல்லி. நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்னை பற்றி நீ எப்படி இப்படிலாம் பாடலாம்? என்னது, உங்க அம்மா கிட்ட சொல்ல போறியா? அவங்க சும்மாவே பேசுவாங்க. இதுல நீ போய் நான் இப்படி பாடினேன்னு சொன்னீன்னா அவ்வளோதான். எங்க வீட்ல அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே. சாரி குமாரி, என்ன மன்னிச்சிரு. வீட்ல எல்லாம் போய் சொல்லிடாத. நான் கிளம்புற சீனு. வந்ததுக்கு நல்ல பாட்டு பாடினேன். என் மனசே குளிர்ந்து போச்சு. நான் வரேன். ப்ளீஸ் குமாரி, வீட்ல மட்டும் சொல்லிடாத. நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் ப்ளீஸ். என்னது, சாக்லேட் வாங்கி தரியா? என்ன சாக்லேட்? டைரி மில்கா, கிட்கேட்டா, மில்கி பாரா? இல்லை இல்லை, இப்போ புதுசாக குனாஃபா சாக்லேட் வந்திருக்குல்ல, அதை வாங்கி கொடுக்குறியா? நான் சொல்ல மாட்டேன். என்னது, குனாஃபாவா? சரி சரி, வாங்கி தரேன். நீ சொல்லாம இருந்தாவே போதும் எனக்கு. சரி வா குமாரி, போலாம். குனாஃபா வாங்கி தரேன். நீ சாப்பிட்டு வீட்டுக்கு போ. போகலாம் சீனு, வா போகலாம் சீக்கிரம். அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சீக்கிரம் போய் சாக்லேட் வாங்கி சாப்பிட்ணும், வா.